கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையை, வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த காலங்கள் மெய்யாகவே நாம் ஏழைகளுக்கு இறங்குகிற காலங்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் இயேசு நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தார் என்கிற சந்தோஷம், சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக விசேஷமாக ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். மிகவும் அருமையான ஒரு வாக்குத்தத்தம். நாம் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பாராம். ஆகவே நாம் ஏழைகளுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை. தரித்திரர்கள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், தள்ளுண்டவர்கள், தனிமையாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பல விதங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கப்பட்டவர்களுக்காக நாம் உதவி செய்ய வேண்டியதும் அவர்களை தூக்கிவிட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இயேசு சொல்லும் பொழுது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. நம் ஏழைக்கு இறங்குவோமானால் அதை குறித்த விமர்சனங்கள், அதை குறித்த எந்த விதமான பப்ளிசிட்டி அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வலதுகை செய்வதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு முன்பதாக இன்று நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். ஏழைகளுக்கு இறங்குகிறோமா? கைவிடப்பட்டவர்களுக்கு நாம் மனம் இறங்குகிறோமா? எல்லாவற்றிலும் தனிமையாக்கப்பட்டவர்களுக்கு நம் மனம் இறங்குகிறோமா? நம்முடைய காரியங்களை நாம் எப்படியாக செயலாற்றி கொண்டிருக்கிறோம்? நாம் ஏழைகளுக்கு இறங்குவோம், ஆனால் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம். அவர் அதை திரும்ப நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலும் நாமும் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஏழைகளுக்கு இறங்குவோம். நாம் செய்யக்கூடிய தான தருமங்கள் மற்றவர்களுக்கு தெரியாதபடிக்கு அந்தரங்கமாக இருக்கட்டும். கர்த்தர் மட்டும் அதை பார்க்கட்டும். வெளியரங்கமான பதிலை கொடுப்பார். ஒரு தீர்மானத்தோடு இந்த நாளிலும், ஆண்டவரே, ஏழைக்கு இறங்குகிறோம், இறங்கி கொண்டு இருக்கிறோம், எங்களுடைய வாழ்விலும் அதற்குண்டானதை திரும்ப தாரும் ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஏழைக்கு இறங்குகிற உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. உம்முடைய வார்த்தைகள் பொய்யாவதும் கிடையாது. இந்த நாளில் இந்த ஜெபத்திலே பங்கு பெற்று ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே உம்முடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே. ஒரு விசேஷித்த அபிஷேகம் அவர்களுக்குள்ள இறங்கட்டும். சமாதானத்தை கொடும். இன்றைய நாளுக்கு உண்டான சகல நன்மைகளினாலும் திருப்தியாக்கும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.